ஹலோ மக்களே, சிவா இல்லி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. வார்மா கிட்ட மாட்டிகிட்டு இருக்க கபிலனை நம்ம சிவா காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் உதய பெருமாளுக்கு மேலே எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம உதய பெருமாள் மனசு மாதிரி சிவாவை மகனாக ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இனி செல்வனாகி நம்ம உதய பெருமாளை என்ன பண்ண போகிறாங்க. அதே சமயத்தில் சிவாவுக்கும் உதய பெருமாளுக்கும் உள்ள பந்தம் எல்லாமே வெளியில் தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். கபிலனுக்கும் நம்ம சிவா சொன்னது எல்லாமே தான் ஞாபகத்து வந்துட்டே இருக்கு. அதான் நீ தான் ஒரே பையன்னு சொல்லிட்டு உன்னோட அப்பா சொல்லியிருக்காங்கல்ல, உன்னோட அப்பாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு தான் இருக்கு. நீ தான் இந்த பிரச்சனையிலேருந்து உன்னோட அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது கபிலனோட மனசுக்கு உறுத்திட்டே இருக்கு. அதே சமயத்தில் நம்ம சிவாவும் அங்கே அயலி வந்து உங்கள் சேனல் சார்பாட்டு லைவாக போயிட்டுருக்கு. அந்த இடத்துல உதய பெருமாள் அப்பாக்கு மேலே எந்த தப்பு இல்லை சொல்லிட்டு நீ நிரூபிச்சாக்கணும். கரெக்டான சமயத்தில் அந்த சாந்தியை கண்டுபிடிச்சு நீ தான் கூட்டிட்டு வரணும் அப்படி சொல்லும்போது கபிலனும் சரி, வேற யாரும் நம்ம அப்பாவை காப்பாற்ற முடியாது, நம்மளே பேசாம வர்மா வந்து அடைச்சி வச்சிருக்க அந்த இடம் தெரியும் தானே, அங்க போய் சாந்தியை கூட்டிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு கபிலனும் அந்த இடத்துக்கே போயிடுறாங்க. அங்கே நம்ம வர்மாவோட ஆட்களை ஏமாற்றி அப்படி சாந்தி அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வர்மாவும் நான் ஒன்றும் சாந்தி இடத்த மாற்றதுக்கு எதுவுமே சொல்லலை, கபிலன் நம்ம எல்லாருக்குமே சேர்ந்து ஆப்ப வச்சுட்டான், அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்காண்டி தான் இப்படிலாம் செய்திருப்பான், உடனே கபிலனை பிடிங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர்மாவும் அவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் ஆகியும் நம்ம அயலி அப்படியே இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்காங்க. பேட்டியில் உதய பெருமாளுக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸையும் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அயலியும் அப்படியே நம்ம சிவா கிட்ட வந்து இவ்வளோ நேரம் ஆகியோ சாந்தி அவங்கள கூட்டிகிட்டு வந்த மாதிரி இல்லை, அவங்க தானே முக்கியமான எவிடன்ஸ், அவங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, எப்படி அது நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் மனசு கேட்கவே இல்லை. சரி, வர்மாக்கு இப்படியில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக கபிலன் வந்து அந்த சாந்தியை கூட்டிகிட்டு வந்திருப்பான், ஆனால் இவ்வளோ நேரம் ஆகியும் அவனை காணலின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அவங்க டீமும் சேர்ந்து கபிலன் இருக்கக்கூடிய இடத்துக்கே வராங்க. கபிலனும் எப்படியாவது அவங்க அப்பாவோட பேரை வந்து நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது கரெக்டாக நம்ம வர்மாவோட ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து கபிலனை அப்படியே பிடிச்சு மடக்கிடுறாங்க. கபிலன் கிட்ட வந்து எவ்வளோ தைரியம் இருந்தா நீ வந்து எங்களை ஏமாத்திட்டு இப்படி இவங்களை இங்கே கூட்டிட்டு வந்திருப்ப, உன்னோட அப்பாவை காப்பாத்துறதுக்காண்டி வர்மாவே ஏமாத்திட்டல, உன்னெல்லாம் நான் இனி சும்மா விட போறேன்னு சொல்லிட்டு கபிலனை அப்படியே அடிச்சு துவம்சம் பண்றாங்க. நம்ம சிவாவும் செம அதிரடி அந்த இடத்துல வந்து கபிலனை காப்பாத்துறது மட்டும் இல்லாம கரெக்டா சாந்தி அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போறதுக்கு தயாராகும் போது கரெக்டா சிவாவோட தலையிலேயே அடிப்படுது. அதை கூட பொருட்படுத்தாம நம்ம சிவா கரெக்டான சமயத்துல சாந்தியை அந்த பேட்டியில பேச வைக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கே அழைச்சிட்டு வராங்க. நம்ம அகிலியும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு காயத்தோட நம்ம சாந்தியை கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம அப்படி இந்திராணி முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. இப்போ ஒழுங்கு மரியாதை நீ உண்மையை சொல்லி ஆகணும், உனக்கும் உதய பெருமாள் அவங்களுக்கும் எந்த சம்மதமும் இல்லை தானே, அதை பற்றி நீ ஏற்கனவே டிவியில் என்ன இன்டர்வியூ கொடுத்தியோ அதையெல்லாம் மாற்றிட்டு உண்மையாக என்ன நடந்தோ அதை மட்டும் நீ இப்போ இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சாந்தி அப்படியே குழம்பி போய் நிற்கிறாங்க. ஏதோ காசு தருவாங்க அப்படின்னு சொன்னனால தான் நான் இந்த மாதிரி டிவிலெல்லாம் பேட்டி கொடுத்தேன், ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சூழ்ச்சி வேலை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சாந்தியும் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆயிலியும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும் போதே இப்போ வந்து முக்கியமான சாட்சி ஒருத்தவங்க வர போகிறாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க தான் இதுன்னு சொல்லிட்டு சாந்தியை முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது எனக்கும் இந்த உதய பெருமாளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அதில் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க மேலே இப்படி ஒரு பெரிய பழியை போட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சாந்தி அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே தான் உதய பெருமாளுக்கு நிம்மதியாச்சு. இன்னொரு சைடு இதே இன்டர்வியூவை நம்ம வர்மா எல்லாமே கவனிச்சுட்டே இருக்காங்க. நம்ம பண்ண பிளான் எல்லாமே சொதப்பலாயிட்டே, எல்லாத்துக்குமே காரணம் அந்த கபிலன் தான். கபிலனை மட்டும் இவங்களை வந்து தப்பிக்க வைக்கலைன்னா இந்நேரத்துக்கு எந்த உண்மையுமே வெளியில் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்மாவும் யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திராணிக்கு இப்போ எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. நம்ம அயலியும் சிவாவும் சேர்ந்து சம மாசா உதய பெருமாளுக்கு மேலே எந்த தப்புமே இல்லை, எல்லாமே ஒரு செட்டப்பு தான். சாந்தி அவங்க வந்து இது நாளாக சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு மீடியாவில் எல்லாருக்கும் முன்னாடியும் நிரூபிக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம உதய பெருமானும் இது எல்லாத்துக்கும் காரணமே சிவா தான், சிவா பாவம் நமக்காக தலையில் அடிபட்டுட்டு வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா முதல்ல போய் ஹாஸ்பிட்டல் போய் எல்லாத்தையும் செக் பண்ணு, உனக்கு தலையில் வேற பலமாக அடிபட்டிருக்கு, போய் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திராணி அப்படியே நம்ம சிவாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க.
நம்ம சிவா வந்த உடனே உதய பெருமாள் அப்படியே பார்க்குறாங்க. நம்ம சிவாக்காக எதுவுமே செய்தது இல்லையே! பாவம் சிவா நமக்காக எவ்வளோ வேலைகள் செய்திருக்கான். அவனோட உயிர கூட பொருட்படுத்தாம நம்மள வந்து எப்படியாவது இந்த விஷயத்துலேருந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலைய செய்திருக்கான். நமக்கு எப்ப எந்த பிரச்சனை வந்தாலுமே சிவா தான் நம்மள அதுலேருந்து காப்பாத்துறான். ஆனா நம்ம வந்து அவனுக்காக எதுவுமே செய்யலையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில நம்ம உதய பெருமாள் இருந்துட்டு இருக்காங்க. சிவா கிட்ட எப்படியாவது போய் பேசணும்னு சொல்லிட்டு உதய பெருமாள் ட்ரை பண்றாங்க. சிவா பக்கத்துல போகும்போது நம்ம சிவாவும் ஃபோன்ல எத்தனை வாட்டி தான் சொல்லதுக்கு என்னை வந்து தனியாவே விட மாட்டீங்களா? உங்ககிட்ட தான் நான் எதுவுமே சொல்லலைல்ல. அதுக்கப்புறம் தேவையில்லாம இதுக்கு என்கிட்ட வந்து பேச வரீங்களா? அப்படி சொல்லிட்டு மறைமுகமா சொல்றாங்க. இதை கேட்ட உதய பெருமாள் இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி அப்படியே கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம சிவாவும் வெளியில போன உடனே உதய பெருமாளும் விடுற மாதிரி இல்லை, சிவாவை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. நம்ம சிவாவும் எதுக்கு இப்போ தேவையில்லாம என்கிட்ட வந்து பேச வரீங்களா? நான் தான் யாருமே கிடையாது உங்களுக்கு. அதான் அன்னைக்கே பார்த்தேனே, கபிலன் தானே உங்களோட ஒரே பையன். அப்படி இருக்கும்போது நாங்கள் பாட்டுக்கு வெளியில சும்மா தானே இருந்துட்டு இருக்கோம். அந்த சமயம் பார்த்து என்கிட்ட எதுக்கு தேவையில்லாம பேச வரீங்களா? அப்படி சொல்லும்போது நம்ம உதய பெருமாளும், சிவா எனக்காக நீ எவ்வளோ முயற்சி எடுத்திருக்க. உனக்கு தலையில இப்படி அடிபட்டிருக்கு. ஆனா அதை கூட பொருட்படுத்தாம எப்படியாவது என்னை பத்தின எல்லா உண்மையும் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்க. நான் வந்து செய்தது எல்லாமே தப்பு தான். என்னை மன்னிச்சிடு அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் அப்படி ஆச்சரியமா பார்க்குறாங்க. நம்ம அப்பா இப்படியெல்லாம் நம்மகிட்ட பேசினதே இல்லையே, இது என்ன புதுசா இருக்கு அப்படி சொல்லிட்டு யோசிக்கும்போது உதய பெருமாளும், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன். இனிமே நான் உனக்கு கஷ்டத்தையே தரமாட்டேன். நீ என்னோட வாரிசு தான். அதுவும் என்னோட பையன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கிட்ட சொல்றாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம சிவா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கும் போது உதய பெருமாள் நம்ம சிவாவை அப்படியே கட்டி அணைக்கிறாங்க. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் சிவா. இத்தனை நாளாட்டி என்னோட அன்பை வந்து வெளிப்படுத்தாம இருந்தேன். இனிமே அப்படி இருக்க போறதில்ல. என்னோட குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது ஒருத்தங்களுக்கு உன்னோட விஷயம் எல்லாம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் அமைதியா இருந்தேன். அதுவும் செல்வனாயி பயங்கரமா பேசுவா. அதனால தான் அவனால எதுவுமே உனக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் நான் வந்து இதனால அமைதியா இருந்தேன். என்னை மன்னிச்சிடு சிவா அப்படி சொல்லும்போது நம்ம சிவானால அந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடிய மாட்டேங்குது. அப்படியே ஆச்சரியப்பட்டு கண்ணில் கண்ணீரோட அப்படியே நிற்கிறாங்க. சரி, நீங்க அதை பத்தி எதுவும் கவலைப்படாதுங்க. நான் உங்கள்ட்ட இனிமே பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் உதய பெருமாளும் அன்பை பரிமாறுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவா அப்படியே கண் கலங்கி நிற்கிறத கவனிச்ச அயலியும் சிவா கிட்ட வந்து, "என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம சிவாவும் அப்பா என்கிட்ட தனியா கூப்பிட்டு பேசுனாங்க. அப்பா என்ன வந்து அவங்களோட மகனா ஏத்துக்கிட்டாங்க தெரியுமா? அப்படி சொல்லும்போது நம்ம அயலியும், "சரி சிவா, இதை நான் எதிர்பார்த்ததான். மாமா வந்து மனசுக்குள்ள எப்பவுமே உங்க மேல அன்பா தான் இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் வெளிக்காட்டாம தான் இருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால தான் அவங்க இந்த மாதிரி செய்திருப்பாங்க. மத்தபடி உங்க மேல அன்பு இல்லைன்னு ஆயிடாது. சரி எதுனாலும் இனி உங்களுக்கு நல்லதே நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் சிவாவுக்கு ஆதரவாவே இருந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம கபிலன் பயங்கரமா டென்ஷன் ஆங்க. போற போக்க பார்த்தா அப்பா எல்லாருக்கு முன்னாடியும் சிவா தான் மூத்த வாரிசுன்னு சொல்லிட்டு அவனுக்கே இந்த சொத்தை எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துருவாங்க போல அப்படின்னு சொல்லி கபிலன் திட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.